ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. சாரி, எனக்கு இவரை பார்த்தா பேச்சா வரலங்க. சார் ப்ளீஸ் பேச விடுங்க சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எக்கச்சக்கமா வரவங்களுக்குலாம் ஒரு 10 லைன் எழுதி வச்சிருந்தாங்க இந்த அம்மா. எனக்கு ஒரு 12 லைன் எழுதி வச்சிருந்தேன். சொல்ல வேண்டியதானே, காத்துட்டு இருந்தேன் என்னதான் சொல்ல போறீங்கன்னு. ஓகே, இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற, தன்னுடைய கலை வாழ்க்கையவே திறந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையை திறந்து விட்டு மாணவர்களுக்காக கல்விக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சென்று கொண்டிருக்கிற தாமு சாருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை ஞானி இளையராஜா சார் தான். ஸோ அவரோட பாட்டு ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது, சோகமா இருக்கும்போது, உற்சாகமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்மளோட செல்லுலாம் இருக்காரு அவரு. கேட்டு கேட்டு வரும்போது கூட, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் வந்தேன். சில நேரத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு படம் நடிச்சிடணும், ரஜினி சாரோட நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார் பாட்டு போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஆசையே எனக்கு வித்யாதரன் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நடுவில் சார்ட்ட கூட கேட்டேன், ஏன் சார் இளையராஜா சார்ட்ட போறீங்க, எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டை போடுங்க, இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் பிட்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சான்ஸ், நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு. அவர்கிட்ட நான் அமைதியா இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூந்தா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டா பண்ணிடுறாரு. சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் கத்துப்போம் இல்லையா. அது மாதிரி இளையராஜா சார்ட்டேருந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை, தன்னுடைய உழைப்பு சும்மா 100% அர்ப்பணிப்போட பண்றது அப்படிங்கிறது. அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை, என்னோட உழைப்பை ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான். அடுத்து வித்யாதரன் சார். இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு 3வது படம் இந்த ஸ்கூல் படம். ரொம்ப பிடிச்ச இயக்குனர், ஜாலியா அவரோட ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம். இந்த படத்துல வரும்போது எனக்கு இதுல ஒரு பிரின்சிபல், அசிஸ்டன்ட் பிரின்சிபல் ரோல் கூட பக் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, பக் சார் ரொம்ப அழகா அண்டர்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டயத்துல அவர் மணிரத்னம் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலாவே ஒரு அழகான ஒரு மீட்டர்ல இருக்கும். சார் இங்க வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பினா கூட, ஏன் சார் வாங்க சாம்ஸ் எல்லாம் கூப்பிடணும், கையை இப்படி காட்டினா போறாது அப்படின்னு அவரு என்னட்ட என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார், என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சார், எதுக்கு சார் கூப்பிட்டீங்க, இவ்வளவு வேண்டாம். அதாவது இவர் என்ன அடக்கணும், பக்ஸ் சாரை கொஞ்சோண்டு ஏத்தணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல அவர் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். நானும் பல பிட்டுகளை போட்டு பார்ப்பேன். சார் இந்த இடத்துல எது சொல்லட்டுமா, இந்த இடத்துல இதை சொல்லட்டுமா அப்படின்னு 100 பிட்டு போட்டு 2 பிட்டு தேத்திருக்காரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் வளவலன்னு பேசக்கூடாது சாம்ஸ், காமெடி திருக்குறள் மாதிரி சும்மா 2 அடியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் திருக்குறளை உதாரணம் காமிச்சாரு. நான் ஔவையார உதாரணமா எடுத்துக்கிட்டு ஊக்கம்போது கைவிடல்னு சொல்லி சீனுக்கு சீன் இப்போ இம்சை பண்ணிட்டே இருக்கிறது என் வேலையா இருந்தது. அதையும் மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அட்டகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டாரு இல்லையா சார்? ஓகே. ஸோ அருமையான ஒரு கதை களம், அழகான ஸ்கூல், நல்ல ஒரு கண்டென்ட். இப்ப அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நம்ம பசங்களெல்லாம் என்னவா படிக்க வைக்கிறது, ஏதுவா படிக்க வைக்கிறது, பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா, இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா, அப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்வேன். ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட தான் போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கண்டென்டா தான் இருக்கு. இதுல நடிச்ச யோகி பாபு சார், KS ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நானும் பக் சார், அந்த ஹரிதா மேடம், பிரியங்கா, அது ஒரு டீமு. எல்லாம் டீமா இருக்கு. காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகா இருக்கும், ஹாரர் இருக்கும், கண்டென்ட் இருக்கு. ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமா இது வந்திருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க. மவுத் டாக்ல தான் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால படம் ஓடி இருக்கு. இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய பக்கமாக தான் இருக்காரு. இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்களும் அது ஆதரவு தாங்க.
தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறேன். இந்த இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், இல்லை எல்லாருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். வித்யாதரன் சார் எனக்கு வந்து பல வருடங்களாக தெரியும். இதற்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அது சின்ன கேரக்டராக 2 நாள் தான் நடித்தேன். ஆனால் படம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பெரிய கேரக்டர் இருந்துச்சு. இந்த படத்துக்கு பூஜைக்கு கூப்பிட்டு இருந்தார். பூஜைக்கு வந்தேன். பூஜைக்கு வந்தபோது, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறேன், நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு 4 நாள் வரணும் அப்படின்னாரு. சரி, 4 நாளில் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 படங்கள் தொடர்ந்து நடிச்சிருந்தோன்னா 4 நாள் நமக்கு என்ன கேரக்டர் வரப்போகுதுன்னு பார்த்தா டப்பிங்கில் 2 நாள் பேச வச்சாரு. அவ்வளோ சீன் இருக்குது. நான் சமீபத்தில் பார்த்த இவருடைய திறமைகள், கதை சொல்கிற திறமைகள் அதெல்லாம் தாண்டி படமாக்குற திறமையை வந்து நான் உண்மையாக வந்து ஒரு புதுசாக டைரக்ஷன் கற்றுக்கிற இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு நாள் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி விட்டிங்கன்னா இவர் எப்படி படம் எடுக்கிறான்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கிளாஸாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்களோட டைமுக்கு ஏற்றாப்புல, இப்போ எனக்கெல்லாம் திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு ஷூட்டிங் இருந்த போது திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு 2 hours வாங்க சார், இத்தனை மணிக்கு வாங்க, இத்தனை மணிக்கு சீனை முடிச்சிடலாம்னு சொல்லுவாருன்னா அத்தனை மணிக்கு போனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக ஷூட்டிங் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவார் அவர். எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஆனால் அத்தனை பேரையும் அவர் வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வர வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு மொத்த படத்தையும் ஷூட் பண்ணி முடிச்ச விதம் இருக்கு பாருங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் விஷயம். உண்மையாகவே வந்து இவர்கிட்ட இந்த ஷார்ட் நடிக்கும்போது சரி, நாங்கள் நடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருப்போம், என்ன இது போதுமா சார், இன்னொரு வாட்டி ஒரு 1 more போகாமா, இல்லை போதுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்படியே போயிட்டே இருக்கும், ஷூட் போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டயலாக் கரெக்ஷனாக்கா அப்படியே அங்கே அந்த ஸ்பாட்டில் கரெக்ஷன் சொல்லி டயலாக் இம்ப்ரவைஸ் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அங்கே வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஷூட்டிங் நடந்துன்னா அங்கே லைட்டை போட்டு டம்மால் டிமில் சவுண்ட் கிவுண்ட் எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோ ஆஃப் விஷயமும் தாட்டும் மைண்டில் இருக்கிற சீன்ஸோடைய தாட்ஸும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளோ அப்படியே கடன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அது வந்து உண்மையாகவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இனிமே இவர்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்கள் எல்லாருமே. எல்லா அசிஸ்டன்ஸுமே இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு டீம். அது அவர் அப்படிதான் இருப்பாருன்னா அவருக்கு அதே போல அவங்களும் அதே போல இருப்பாங்க. எது கேட்டாலும் அதுக்கான ரெடியாகவே இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம். உண்மையாகவே ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ட்ரெய்லரில் கூட ஒரே ஷாட் தான் போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். முக்கியமாக வந்து அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த பாட்டுக்கு இளையராஜா மியூசிக் போட போகிறேன்னு சொல்லும்போது, சார் நீங்கள் போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க சார் நான் சொன்னேன். அவர் பாருங்க, இளையராஜாவே கேட்குற அளவுக்கு இந்த படத்தில் ஆம்பளை ஆர்டிஸ்டே இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு ஆகி போச்சு. என்னை கூப்பிட்டு போகிறோம். பசங்க இல்லையான்னு கேட்டார். நாங்கள் யூத்து தாங்க. நான் அதான் சொன்ன, பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிறாமே ஒரு ஆம்பளை பையனை கூட்டு போயிருக்கலாம்ல. இங்க என்னைய கூட்டு போல அவரு. எனக்கு ஒரு வருத்தம் தான். இளையராஜாக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி என்ன கூட்டு போங்க. ராஜா சாரை பார்க்குறோம், அவர்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி இந்த படம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ இதே போல ஜாலியான ஒரு படம். உண்மையாகவே நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இளம் பெண்கள் பசங்களுமா ஒரே ஜாலியாக கலாட்டாகவும் இருக்கும். அந்த இடமே ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து 10ஆம் கிளாஸ் பசங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களா இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாலாம் இருப்பாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இந்த பசங்கள்லாம் நல்லா பண்ணுது. ஏன்னா டிடிஎஸான ஒர்க்கு, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதே போல் இந்த படமும் இருக்குது. நான் டப்பிங்கில் வேறு பார்த்துட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் வேறு பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நிச்சயமா இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும் அப்படின்ற கடவுள் வேண்டிட்டு நன்றி, வணக்கம். ஏமி ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டேக்லாம் இருக்கும்போது. ஆனா இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட் மாதிரியே ஃபீல் ஆகல. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக